வணக்கம் நண்பர்களே. எப்பயும் போல காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு மீசக்கார அண்ணாவையும் எப்பயுமே கூட்டமா இருக்க முருகன் டிஃபன் சென்டரையும் பார்த்துட்டு சுத்தி வேடிக்கை பார்த்துட்டே ஆபீஸ் கிளம்பிட்டேன். அப்புறம் தேநீர் இடைவேளையில் கொஞ்சம் ஹார்லிக்ஸ், நிறைய சிரிப்புன்னு மதிய இடைவேளையில் இந்த தீனி கக்கும் மிஷின் கிட்ட போயிட்டு நான் ரொம்ப நாளா குடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பேப்பர் போட் மாதுளை ஜூஸை வந்தோம்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஆபீஸ்ல இருந்து வர்ற வழியில இந்த பாலத்தோட பணிகள் ரொம்ப பக்குவமா நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்துட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு மாதுளம்பழத்தோட விலையை மட்டும் கேட்டுட்டு கொய்யாக்காயை பர்ச்சேஸ் பண்ணிட்டு பாலாஜி பிஸ்கட் அப்புறம் டீ இது எல்லாத்தையும் குடிச்சிட்டு இன்னைக்கு நாங்க ஒரு கடைக்கு போயிருந்தோம். இந்த கடை கந்தன் ஜாவடி ஃபேமஸ் முட்டை மிட்டாய் கடை. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன், நம்ம டிடி வந்தோன்னா ஒரு இனிப்பு விரும்பி அப்படின்னு. அதனால அவளுக்கு கொஞ்சோண்டு முட்டை மிட்டாய், நம்ம ஃப்ரெண்டை பார்க்க நம்ம போறனால அவளுக்கு வந்தோன்னா ஒரு சாக்லேட் பர்ச்சேசிங், அப்புறம் இன்னொரு நண்பருக்கு வெடித்து சிதறும் முட்டாய், இது எல்லாத்தையும் வாங்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டேன். இன்னைக்கு நான் பார்க்க வந்திருக்க ஃப்ரெண்டு யாருன்னா 11th 12th என் கூட வந்தோன்னா ஒன்னா படிச்ச ஒருத்தவங்க. ரொம்ப நாளா நான் டிமிக்கி கொடுத்துட்டு சரி இன்னைக்கு பார்க்கலாம், சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தேன். சரி ஒரு வழியா இன்னைக்கு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா வண்டி ஒரு முறுக்கி கிளம்பி அவங்க ரூமுக்கு போயிட்டு வந்தோம்னா உட்காந்தாச்சு. இதெல்லாம் நாங்கள் இத்தனை வரை ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் ரூம் கொய்யாக்காய் மிளகாய் பொடியோட அன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேங்க. பாய்.